அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 முக்கியமான ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உயர்கல்வி படிக்க போகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, அதாவது அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்திங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற கல்வியாண்டு முதல் பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரியில் சேரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு செய்தியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதற்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் அந்த ஊக்கத்தொகை, அதாவது உதவித்தொகை இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. தற்போது பார்த்திங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கும் தமிழ் வழியில் பயிலக்கூடிய எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து 1000 ரூபா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட மேலாத என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சரிங்களா, இதுக்கு முன்னாடி மாணவிகளுக்கு வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆண்டுலேருந்து தமிழ் புதுவன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலயமா மாணவர்களுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதனால் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை உயரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 12th வந்து முடிச்சுட்டு காலேஜஸில் வந்து சேர்ந்தீங்க, அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்து கல்லூரியில் சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.